குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் வெல்கம் வித் வணக்கம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில இலங்கையில இருந்து புலம்பெயர்ந்து இங்க வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்காகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வடக்கு சைட்ல நார்த் சைட்ல இருந்து புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்காகவும் சமைக்கணும். ஸோ இது வந்து நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு கோமாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பேரிங் நடக்கும் இல்லையா? இந்த வாரம் வித்தியாசமா கோமாளிகளை மெயினா நிக்க வச்சுட்டு கோமாளிகள் தான் குக்கை செலக்ட் பண்ற மாதிரி, அதுவும் குக்கு சாதாரணமா வரல. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் ஆக்டரஸ் கெட்டப் போட்டுக்கிட்டு சும்மா மாசா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு கோமாளிகளோட பேரிங் பண்ணுனது. ஸோ இது முடிஞ்ச உடனே அட்வான்டேஜ் டாஸ்க் நடக்கும் இல்லையா? ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீடியன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு க்ளூ தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு இதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளூ கொடுப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமா தானே இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சீனியர் டீம், ஜூனியர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குக்குகளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் குக்குங்களா இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையை எடுத்து அங்க அந்த இன்கிரீடியன்ஸ்க்காக க்ளூ ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லும் போதே ஓடி போய் அந்த இன்கிரீடியன்ஸை எடுத்துக்கிட்டு வந்து பஸர் அடிக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் பஸர் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு பாயிண்ட். அதுவும் கரெக்டா இருக்கணும். அப்படி கரெக்டா இல்லைன்னா அடுத்ததா பஸர் அடிக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் போயிடும். அந்த வகையில சீனியர் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா 4:1 அப்படின்னு நினைக்கிறேன். 3:1 அப்படிங்கிற விகிதத்துல வந்து வின் பண்ணியிருக்கு. இதுல குறிப்பா புகழ் வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட ஒரே ஆளா எடுத்து கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டீமை வின் பண்ண வச்சிருக்கிறாரு மீண்டும் ஒரு முறை. ஆக மொத்தத்துல இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் சீனியர் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணினவங்களுக்கு கிஃப்ட் வேறையா கொடுத்துருக்குறாங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.